வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை ஒட்டி தமிழக அரசு சார்பில் மரியாதை. சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. சென்னை கிண்டியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட சிறுவர் இயற்கை பூங்கா திறப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பட்டியலின உள் இடஒதுக்கீடு செல்லும் என உச்ச நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு. அதிமுக எடுத்த முயற்சிகளே தீர்ப்பிற்கான முக்கிய காரணம் என பெருமிதம். சென்னை ராயப்பேட்டையில் மெட்ரோ பணிகளுக்காக கோவில்களின் கோபுரங்கள் இடிக்கப்படுவதற்கு எதிரான வழக்கு. ராயப்பேட்டையில் உள்ள ரத்தின விநாயகர், துர்க்கை அம்மன் கோவில்களில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆய்வு. சென்னை ராயப்பேட்டையில் நீதிபதியின் ஆய்வின் போது உள்ளே விடவில்லை என கூறி போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதம். மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினரை மட்டும் அனுமதிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆடிப்பெருக்கை ஒட்டி காவிரி படித்துறையில் சிறப்பு வழிபாடு. மயிலாடுதுறைக்கு காவிரி நீர் வந்து சேராததால் களையிழந்த ஆடிப்பெருக்கு. சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. சந்தை படுகை, நாதல் படுகை உள்ளிட்ட கிராமங்களில் வீடுகளை சூழ்ந்த நிலையில் போக்குவரத்து துண்டிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 90,000 கன அடியாக குறைந்தது. காவிரி ஆற்றில் 90,000 கன அடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி நீரும் வெளியேற்றம். நீலகிரி மற்றும் கேரள மலைக்காடுகளில் மழை பெய்து வருவதன் எதிரொலி. பில்லூர் அணை மீண்டும் நிரம்ப வாய்ப்பு. குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சீராக உள்ள நீர்வரத்து. விடுமுறை தினமான இன்று அருவிகளில் குளிப்பதற்கு அலைமோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வினாடிக்கு 1,68,000 கன அடி நீர்வரத்து. காவிரி ஆற்றில் 42,000 கன அடியும், கொள்ளிடம் ஆற்றில் 1,26,000 கன அடி நீரும் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர்ந்து குறைந்து வரும் நீர்வரத்து. நேற்று மாலை வினாடிக்கு 1,35,000 கன அடியில் இருந்த நீர்வரத்து இன்று 1.10 லட்சம் கன அடியாக குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 80 ரூபாய் குறைவு. கிராம் ஒன்றிற்கு 6,450 ரூபாய்க்கும், சவரன் ஒன்றிற்கு 51,600 ரூபாய்க்கும் விற்பனை. சிவகாசியில் விபத்து தடுப்பு தொடர்பான பயிற்சியில் பங்கேற்காத பட்டாசு ஆலைகளுக்கு அபராதம்.
ஆலை மேற்பார்வையாளர்களை பயிற்சிக்கு அனுப்பாத 98 ஆலைகளுக்கு தலா 5,000 ரூபாய் அபராதம் விதித்தது தொழிலக பாதுகாப்புத்துறை. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே 100 அடி பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்து. லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய ஓட்டுநர். இந்திய எல்லை பாதுகாப்பு படை இயக்குநர் மற்றும் துணை சிறப்பு இயக்குநரை திடீரென பதவி நீக்கம் செய்தது மத்திய அரசு. இருவரும் முறையான ஒருங்கிணைப்பு இல்லாமல் செயல்பட்டதாக புகார்கள் எழுந்ததால் அதிரடி நடவடிக்கை. சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்திற்கு ககன்யான் திட்ட வீரர் சுபான்ஷு சுக்லா தேர்வு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் தொடரில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் நட்சத்திர வீரர் ஜோகோவிச். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காரஸை எதிர்கொள்கிறார். TNPL 2வது தகுதி சுற்றில் திண்டுக்கல் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வீழ்த்தி அபாரம். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டிரா. இந்தியாவின் வெற்றிக்கு 1 ரன் தேவைப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்து ஆல் அவுட் ஆனதால் ரசிகர்கள் ஏமாற்றம். அஜித் திரைத்துறைக்கு வந்து 32 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் விடாமுயற்சி படத்தின் புதிய போஸ்டர் வெளியீடு. தீராத சாதனைகள், 6 ரணங்கள் யாவையும் எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி என்ற வாசகம் வைரல்.